அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். காலையில 2 மணிக்கு தூங்கி அதுக்கப்புறம் 5:30க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு சேமியா எனக்கு கலரிக்கிட்டேன் நான். ஏன்னா எனக்கு தான் ரயில்வே ஃபுட்டு செட் ஆக மாட்டேங்குது இல்லைங்க, அதனால. அப்புறம் மிஷின் வெளியே இருந்துச்சு. சரி எல்லாரும் வெளியே போகிறோம், ஏன்னா எங்களுக்கு காம்பவுண்டில் கேட்டு கிடையாது. அதனால சரி ஓகே மிஷின் எடுத்து உள்ள வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் வச்சுட்டு பீஸை கொண்டு டெலிவரி பண்ணும்போது சென்னிமலையிலே மணி 7. எனக்கு இங்கே 7:50 ட்ரெயின். முறுக்கி பிடிச்சா சாவு பாயத்தை கண்ணில் காட்டிட்டு பரமாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு முறுக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ட்ரெயின் ஏறிட்டேன். நான் உள்ளே வரக்கும் ட்ரெயின் வரக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் சேலம் தாண்டதுக்கப்புறம் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் 1:45 ஆயிடுச்சு நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கும்போது. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம மெட்ரோ பிடிச்சி விம்கோ போய் அங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போ நான் கோயிலுக்குள்ளே போகும்போது மணி 5:15. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் லைன் நின்று சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது மணி 6:30. என்னோட இன்னொரு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடபழனி போகலான்னு தான் நான் இவ்வளோ அவசரமாக வந்தேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா என்னால் போகவே முடியல. ஏன்னா நான் கவரப்பேட்டையில் ட்ரெயின் ஏறும்போது மணி 7:45, சென்ட்ரல் வரும்போது மணி கரெக்டாக 9. வடபழனியில் பார்த்தீங்கன்னா 9:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. அதனால சரி ஓகே வேண்டாம் அப்படின்ட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம சிறுவாபுரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போகிறக்கே ட்ராவல் டைம் ஆயிடுது. அப்புறம் அங்கே ஒரு 1.5 மணி நேரம் லைனில் நின்று சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது இல்லைங்க. அதனால சரி ஓகே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் நைட் ஏற்காடு எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருந்தேங்க. வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ. சரி ஓகேங்க.